பெருசாக போகுதேப்பா மீட்டிங்கு. எவ்வளவு நீளமாக எவ்வளவு மணி நேரமாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வெளியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கய்யா. ட்விட்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவன் நாரை கிழிச்சிருக்கான் செலன்ஸ்கி அவர்களையும் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டரையும். லான்காஸ்டர் ஹவுஸில் வச்சு நடக்கக்கூடிய இந்த ஒரு மீட்டிங் பல மணி நேரமாக நடந்துகிட்ருக்கு. வெறும் 19 தலைவர்கள் சேர்ந்து ஒரு ஜென்ரேஷனுக்கான மொமெண்ட் அப்படின்னு சொன்னதுனாலையோ என்னவோ இவ்வளோ நேரம் என்ன செஞ்சிட்ருக்காங்க. இப்போது ரூபியோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ரூபியோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும், புதுசாக புட்டின் அவர்கள் பக்கம் இருந்து ஒரு நல்ல சிக்னல் வந்திருக்கே அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு ஃபயர் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இது இன்றைய தினத்தில் 2வது காணொளி. பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் மீதம் இருக்கும் பதிவுகளை பார்த்துருங்க. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படின்னு சொல்கிறதுலையும் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. ஃபேஸ் 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் 1 முடிஞ்சிருச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா ரமதான் மாதம் வருது, உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிங்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரேல்கிட்ட கேட்க இஸ்ரேல் ஓகே சொல்ல, ஆனால் அதுக்கு ஹமாஸ் இப்போ எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா இஸ்ரேல் செஞ்ச எதுவுமே, அவங்க சொன்னது எதுவுமே செய்யலை. எய்டு ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே வழியில் நிப்பாட்டிட்டாங்க. ஏகப்பட்ட மக்களுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. எனவே நாங்கள் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லியிருப்பது ஒரு பெரும் சர்ச்சையாக ஒரு ஓரமாக ஓடிட்டுருக்கு. உங்கள் மனசில் இந்த செய்தியை கொண்டு வந்ததற்கான காரணம் இதுலேயும் அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு தான். ஸோ ரஷ்யா உக்ரைன், இங்கே உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி யூரோப் நாடுகள் ஒரு 19 தலைவர்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள். அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோலாம் பாகம் 1 பார்த்துருப்பீங்க, இன்றைய பாகம் 1 பார்த்துருப்பீங்க. ஃபேமிலி ஃபோட்டோலாம் ஓகேப்பா, யார் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியல. கண்டிப்பாக ஒரு ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ப்ரெஸ் மீட்டின் போது தான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியும். இப்போ ரூபியோ அவர்கள், அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ரூபியோ அவர்கள் சொன்ன வார்த்தையிலிருந்து என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. த சூனர் எவ்ரி ஒன் க்ரோஸ் அப். இங்கே அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, எல்லாருமே உட்காந்து ஒரு விஷயத்தை பெருசாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படி பெருசாக பார்க்க இல்லாட்டி இதை பெருசாக மாற்ற இது ஒரு பேட் வாராக மாறும். சொல்லப்போனால் இது ஒரு பேட் டைரக்ஷனில் நீங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னும், மோர் ப்ரோக்ரஸ் வி ஆர் கோயிங் டு ஏபிள் டு மேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த விதமான மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுத்த முடியாது. அதில் நம்முடைய பிரசிடெண்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கிறிஸ்டல் கிளியராக இருக்கார். நிச்சயமாக நமக்கு பீஸ் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் விரும்புகிறோமே தவிர இதை பெருசுப்படுத்தக்கூடிய நாடுகளுக்கு அந்த எண்ணமே கிடையாது அப்படின்னு சொல்லி மறைமுகமாக ஐரோப்பிய நாடுகளை பேசியிருக்கார். இந்த இடத்துல ஐரோப்பிய நாடுகளுக்கு சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பூதாகரமாக மாற்றப்படும் போது ஐரோப்பிய நாட்டினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே இப்போது அமெரிக்காவுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் அவங்களுடைய குரலை உயர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆதரவான குரலை மிகப்பெரிய அளவில் உயர்த்தியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவில் வந்தபோது ரொம்ப தொங்குன மூஞ்சியுடன் வந்தார். ஆனால் அதே ஜெலன்ஸ்கி அவர்கள் நேராக யூகேக்கு போகிறாரு. அப்படி சிரிச்சுட்டு மனசை ரொம்ப ஹாப்பியாக டாட்டாலாம் கணிச்சிட்டு போகிறார். நூற்றுக்கணக்கான நபர்கள் வெளியில் இருந்து உக்ரைனுடைய தேசிய கீதத்தை பாடினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை முதல் செய்தியாக போடுறாங்க. வாம் ஒரு வெல்கம் அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கிடைத்தது அப்படிங்கிற ஒரு செய்தி அடுத்த செய்தியாக அங்கே ரிலீஸ் பண்ணப்படுது. பிபிசியிலேருந்து எல்லா ஊடகங்களிலும் மிகப்பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக போகிறது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு. ஜெலன்ஸ்கி அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கான பாராட்டுகள் என்பதை பல ஊடகங்களும் கொடுத்திருந்தார்கள். இந்த மீட்டிங்கில் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர்கள் மட்டும்தான் பங்கு பெற்றாரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாதுங்க. உக்ரைனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரியும் பங்கு பெற்றிருக்கிறார். ஸோ உக்ரைனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி யூக்ரைனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி கூட இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. 2 பேரும் கட்டி தழுவக்கூடிய அந்த வீடியோவிலிருந்து நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கோம் உக்ரைன், நீங்கள் எதற்குமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி யூகேனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருப்பது இப்போது வைரலாக பேசப்பட்டு வருது. ஆனால் அதே யூகேல இப்போ ஒர்க்கிங்காக இருக்கக்கூடிய டேங்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி சும்மா கூகுளில் தேடி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் காத்து கொண்டு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய டிஃபென்ஸை கெடுத்து குட்டிச்சாராக வச்சுருக்காங்க யூகே. அதை பற்றிலாம் இன்னொரு காணொலி நம்ம டெடிகேட்டடாக பேசலாம். அடுத்ததாக IAEA அமைப்பு. IAEA அமைப்பு எந்த ஊரில் எந்த நாட்டில் அட்டாமிக் எனர்ஜி இருக்குது, அதை எப்படி கட்டுப்படுத்தியிருக்காங்க, அது அவங்க ஆயுதமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் ஸ்டடி பண்ணக்கூடிய இல்லாட்டி கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு பொதுவாக ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இன்னைக்கு முதல் முறையாக ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ரொட்டேஷன் ஆஃப் பர்சனல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஷிஃப்ட் வைப்பாங்க பார்த்தீங்களா. ஒரு நபர் ஒரு வாரத்துக்கு இருப்பாங்க, அடுத்த வாரத்துக்கு வேறு நபர்களை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த ஷிஃப்டிங்கை ரஷ்யாவின் பக்கம் இருந்து அவங்க எடுத்திருக்காங்க, உக்ரைனுக்குள்ளே வராமையே அப்படின்னு
அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ IAEA அமைப்பு இவ்வளோ நாள் ரஷ்யாவுக்கு எதிராக இருந்தாலும் உக்ரைனுடைய ஆதரவுடன் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. முதல் முறையாக உக்ரைன்கிட்ட இன்ஃபார்மே பண்ணாமல் ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் தான். இந்த ட்விஸ்ட்டும் இன்னைக்கு தான் நடந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அணு ஆயுதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றால் அமெரிக்காவினுடைய நண்பனாக மாறக்கூடிய ரஷ்யாவையும் இப்போது நண்பனாக பார்க்க தொடங்கி இருக்கிறது IAEA அமைப்பு. அவ்வளோதான், ஷார்ட்டாக சொல்லணும்னா அவ்வளோதான். ஃபுல் பேக்கிங் அக்ராஸ் த யுனைடெட் கிங்டம். உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கோம் ஜெலன்ஸ்கி அவர்களே, நீங்கள் எதற்குமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்மர் அவர்கள் சொன்னது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் 100 வருடத்திற்கான அந்த ஒப்பந்தம், அந்த 100 வருடத்திற்கான UK உக்ரைன் டீல் அப்படிங்கிறதுல அது கூடவே ஒரு 3.5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான தொகை லோனையும் யாருக்கு கொடுக்க போகிறாங்களாம்? உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்களாம். இதை 3 வருடங்களாக கொடுக்க போகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் சுமார் 800 மில்லியன் யூரோ அப்படிங்கிறத வச்சு 3 வருடங்கள் 2.26 பில்லியன் யூரோஸ் அப்படிங்கிறத UK உக்ரைனுக்கு கடனாக கொடுக்க போகிறாங்களாம். இப்படி கடனாக கொடுக்கக்கூடிய இந்த பணத்தை திரும்ப எப்படிப்பா நீங்கள் வசூலிப்பீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு UK சொல்கிறாங்க, திரும்ப உக்ரைன் அதை தர வேண்டாம். அசட்ஸ் இருக்குல்ல, ரஷ்யாவினுடைய ஃப்ரீஸ்ட் அசட்ஸ் இருக்குல்ல, அந்த அசட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை வச்சு இந்த லோனை நாங்கள் அடைச்சிருவோம். ஸோ உக்ரைனுக்கு நாங்கள் உதவியும் செஞ்சுருவோம், அந்த உதவி செஞ்சதுக்கான பணத்தை திரும்ப நாங்கள் எடுக்கவும் செஞ்சுருவோம். இது இரண்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த விவரத்தை இன்னைக்கு UK வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னொருத்தன் பணத்தை பிடுங்கி வேறொரு நாட்டுக்கு நாங்கள் உதவியாக செய்வோம் அப்படின்னு சொல்கிற UKனுடைய இந்த நிலைப்பாட்டை நாம் எப்படி பார்க்கலான்னா, நமக்கு நல்லது செய்கிறோம் அப்படிங்கிற பெயரில் நம்முடைய வளங்களை எல்லாமே திருடிட்டு போயிட்டு இன்றைக்கும் UK நீங்கள் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் தாண்டா அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப பெரிய அளவில் அவமானப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான அந்த தனத்தை இப்போதும் செய்து வருகிறது UK. ரஷ்யாவினுடைய அசட்ஸை பிடுங்கி உக்ரைனுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற பெயரில் உதவி செய்து ரஷ்யாவினுடைய அசட்ஸை வச்சு நான் அந்த உதவியை மீட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உன் பணத்தை ₹1 கூட எடுத்து செலவழிக்க உனக்கு வக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வியை UKயை பார்த்து எல்லா நாடுகளும் கேட்கணுமா வேண்டாமா? UKட்ட பணமே இல்லையேப்பா அப்படின்னு சொல்கிற நபர்களும் இருக்காங்க. ஆனால் UK பெத்த பணத்தை தங்கமாலாம் மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் இங்கே நாம் பார்க்க வேண்டியது தான். ஏகப்பட்ட நாடுகளிலிருந்து சுரண்டின தங்கம், வைரம், வைடூரியம் இப்படின்னு சொல்லி விலை மதிப்பற்ற பல மெட்டல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஜுவல்ஸ், இது எல்லாத்தையுமே UK அவங்களுடைய பேக்கப்பாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், UKலாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்தவன் முதுகலை சவாரி செய்யக்கூடிய ஒரு நாடாக UK நம்மளை பார்க்கலாம். அப்படிப்பட்ட UK இப்போது உக்ரைனுக்கு நாங்கள் பெரிய அளவில் பேக்கப் கொடுக்குறோம், 3 பில்லியன் அமெரிக்க டாலர் உதவி செய்கிறோம், ஒவ்வொரு வருடமும் இத்தனை ரூபா கொடுத்துருவோம், 100 வருடத்திற்கு உக்ரைன் கூட நாங்கள் எல்லா விதமான டீல் பண்ணியிருக்கோம், அது ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், சயின்ஸ் பேஸ்டான ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி 100 வருடத்திற்கு UKயும் உக்ரைனும் உடன்பிரியாத உறவுகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட டயலாக இறக்கியிருக்காங்க. மார்ச் 1ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் தான் இந்த உக்ரைன் மிலிட்ரி ஃபண்ட் அப்படிங்கிறத UK கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஃபண்டில் முதல் பகுதி அடுத்த ஒரு வாரத்திலே கொடுக்கப்படும் அப்படின்னும், அதை வச்சு உக்ரைனுக்கு என்னென்ன ஆயுதங்கள் உடனடியாக வேண்டுமோ அதை வாங்குறதுக்கான அனுமதியும் UK கொடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி 100 வருடத்திற்கான அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத ஜனவரி 16, 2025 2 நாடுகளும் கையெழுத்து போட்டாங்க. 100 வருடங்கள் அப்படின்னு சொல்லும்போது 2125 வரை இந்த டீல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த டீலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 கீ ஏரியாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 9 கீ ஏரியாஸ்ல ஜாயிண்ட் வெப்பன் ப்ரொடக்ஷன், டெக்னாலஜி ஷேரிங், செக்யூரிட்டி ஃபோக்கஸிங், கவுண்டரிங் ரஷ்யன் அக்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்லேருந்து புதுசாக வெப்பன்ஸை உருவாக்குறது, ரஷ்யாவை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிற இப்படி 9 செக்டார்ஸ் வழியாகத்தான் இந்த 100 வருடத்திற்கான டீலை UKயும் உக்ரைனும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். எக்ஸ்ட்ராடினரி ரெவன்யூ ஆக்சலரேஷன் அப்படிங்கிற மெத்தட், அதாவது ERA அப்படிங்கிற மெத்தட் வழியாகத்தான் யாருக்கு பணத்தை கொடுக்குறாங்க? UK இப்போது உக்ரைனுக்கான அந்த 3.5 பில்லியன் அமெரிக்க டாலரை கொடுக்குறாங்க. ஆல்ரெடி G7 நாடுகள் ஒரு 50 பில்லியன் அமெரிக்க டாலரை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த 50 பில்லியனுக்குள்ளேயே இந்த 3.4 பில்லியன் அமெரிக்க டாலரும் வந்துடும் அப்படிங்கிறது UKனுடைய கணக்கு. அதே மாதிரி UK இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் இந்த யுத்தத்தை தொடங்கினாங்களோ அவங்க தான் இந்த யுத்தத்தை முடிக்கணும், அதை விட்டுட்டு உக்ரைனே இந்த யுத்தத்தை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக 19 தலைவர்கள் ஒன்றிணைந்து உக்ரைனுக்கான அந்த கொம்பு சீவுதல் அப்படிங்கிறதையும் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் எடுக்கப் போகிறார்கள். இதில் ரஷ்யாவும் பெரிய அளவில் அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்ய போகிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் இன்னும் ஒன்று பார்த்துடலாம். ஸோ இன்னொரு பதிவு இருக்குது, இது 2வது பதிவு இன்றைய தினத்தினுடையது. அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள். இதே மாதிரி அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்ள வியூகம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒரு குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.